வணக்கம் நண்பர்களே, லண்டனில் இருக்க பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மியூசியத்தை சுற்றி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம். மணி இஸ் ஆல்வேஸ் மணி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் மணி எப்படி சர்க்குலேட் ஆகும் அப்படின்றத ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த கிளைமேட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலையுமே பார்த்திங்கன்னா எதில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் வரும், எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நஷ்டம் வரும் அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காயின்ஸ்லேருந்து ரூபா நோட்டு மாறிச்சா, ரூபா நோட்டில் இருந்து அதுக்கு அடுத்து எப்படி டிஜிட்டல் பேமெண்ட்டாக மாறும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் இப்போல்லாம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போனால் ஃபோன் மூலயமா தானே ஜிபே மூலயமா டேப் பண்ணுறலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வாட்ச் மூலயமா டேப் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே பார்த்திங்கன்னா ஹைலைட்டான விஷயமே, நம்மளால் இந்த மாதிரி பெரிய கோல்டு பார் வாங்க தான் முடியல. பட் இங்கே அது பார்வைக்கு வச்சுருக்காங்க. அதை நல்லா தூக்கி தொட்டு பார்க்கலாம். இது இந்த கோல்டு பாரோடைய வெயிட்டு மட்டுமே 13 கிலோனா பாருங்களேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.